வணக்கம். அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் நம் குல தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயத்தை மட்டும் தொழிலாக செய்து இப்பொழுது வரை வாழ்ந்து, அதாவது பல மக்களுக்கு வேளாண்மை செய்து உணவளித்த சம்சாரி மகன்கள் நாம். திருநெல்வேலி மாவட்டம் ராமச்சந்திரபுரம் என்ற கிராமத்தில், குலமங்கலம் ராமச்சந்திரபுரம் என்ற கிராமத்தில், அதாவது மாரியப்பன் என்ற தேவேந்திரகுல வேளாளரை கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ஜாதி கயவர்களால் படுகொலை செய்யப்பட்டு இன்று வரை நமது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் அவரது உடலை வாங்க மறுத்து, அதாவது ஏற்கனவே நமது தேவேந்திரகுல வேளாளர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு அந்த கிராமத்துக்கு தனி பாதை வேண்டும் என்று போராடி, அப்பொழுது இந்த ஜாதி, அதாவது இந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் இந்த அரசு அதிகாரிகள் அந்த தனி சாலை போட்டு தருவதாக கூறி ஏமாற்றி இதுவரை அந்த கோரிக்கையை நிறைவேற்றாததால், அதாவது இப்பொழுது நம் மக்கள் போய் கொண்டிருக்கின்ற பாதையில் பல பெண்கள் போனால் லந்து நையாண்டியும் செய்வதாகவும் மற்றும் அந்த வழியில் அந்த வழியில் செல்வதனால் பல பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் எங்களுக்கு எங்களுடைய தேவேந்திரகுல மக்கள் தனியாக செல்வதற்கு பாதை வேண்டும் என்று நமது தேவேந்திரகுல வேளாளர் மாரியப்பன் உடலை வாங்க மறுத்து இதுவரை போராடி கொண்டிருக்கின்றனர். இதுவரைக்கும் அரசு ஆளுகின்ற அரசும் மற்றும் மாவட்ட கலெக்டர் மற்றும் பல அரசு அதிகாரிகள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இழுத்தடித்து கொண்டிருக்கின்றனர். அதாவது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த ஆளும் தெலுங்கு திராவிட ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட ஒரு ஜாதியினரார் இந்த குறிப்பிட்ட தேவேந்திரகுல மக்கள் எந்த காரணமின்றி, எந்த விதமான ஒரு பகையின்றி 360க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சி ஆட்சியில் இருக்கும் இந்த கருணாநிதி மகன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிறாம அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நமது தேவேந்திர பெருமக்களே வரும் சட்டமன்ற 2026இல் கண்டிப்பாக இந்த நம்மளுடைய மக்களுக்கு அதாவது நம்மளுடைய மக்களுக்கு கேடு விளைவிக்கும் இந்த திராவிட கட்சியை கண்டிப்பாக அகற்ற வேண்டும். இன்னொன்று, நமது தேவேந்திரகுல மக்கள் மதிப்பு மரியாதை எங்கே போனாலுமே இந்த கெடுக்கிறது ஒரு சக அந்தஸ்து, ஒரு மதிப்பு மரியாதையை கெடுக்கிறது இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறத. என்னைக்கு நம் மக்கள் இந்த எஸ்சி பட்டியலிருந்து என்னைக்கு நம்ம மீண்டு வர்றோமோ அன்னைக்கு தான் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆகவே இந்த பட்டியலிலிருந்து விலங்கை உடைப்பதற்காக நமது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் போராட வேண்டும். மற்றும் இந்த ராமச்சந்திரபுரத்தில் உள்ள பொதுப்பாதை இல்லாமல் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கான இந்த தனி பாதையை உடனடியாக அரசு அதிகாரிகளும் மற்றும் மாவட்ட கலெக்டர் மற்றும் ஆளும் திமுக திராவிட கட்சி பொறுப்பாளர், அங்கே எம்எல்ஏ இவர்கள் முன்வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி எப்பொழுதுமே எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்யுமாறு உங்களை ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இது மாதிரி ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக இந்த ஜாதி வெறியர்களால் குறிப்பிட்ட ஒரு ஜாதியினரால் இந்த தேவேந்திரகுல மக்கள்
அதிகமாக வந்து பலி கொடுப்பதை கண்டிப்பாக அந்த ஆளும் திராவிட திமுக ஆட்சி கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டம் எப்பொழுதுமே வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீளவே மாட்டேன்றது. கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஏடிஜிபி தேவ ஆசீர்வாதம் அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக வந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டுமாய் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.